குட் மார்னிங் மாமி. குட் மார்னிங். ஃப்ரைடே இன்னைக்கு. ஆ ஸோ நம்ம பொதுவாகவே சாம்பார் பொங்கல் தான் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு அவியல், ம் சாம்பார், சாதம். ஓகே. சாம்பார் அன்னைக்கு நம்ம போட்டோம்ல, அன்னைக்கு பொடி போட்டோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் அரைக்கோங்கிறத காணிச்சு அப்புறம் அரைச்சிப்போம். ஓகே, பார்ப்போமா? பார்ப்போம். ஓகே. உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கடுகு, கொத்தமல்லி, அப்புறம் கலர் மிளகாத்தூள், எரிப்பு மிளகாத்தூள், ரெண்டு மிக்ஸ் கலர் வர்றதுக்காண்டி. ஓகே. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் வறுக்கணும். வறுத்து அந்தெல்லாம் அரைச்சி சாம்பாருக்கு நான் காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம், தடியங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், எந்த வெஜிடபிள் இருந்தோ அதை வச்சு. ஓகே. ஸோ ஆரம்பிக்கலாமா நம்ம? ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லா மசாலா இது ப்ரௌன் ஆகிறதுக்கு வறுக்கணுமா? லேசா கொஞ்சம் இதாகும். இந்த தண்ணி கொஞ்சம் காயதுக்கு. தண்ணி இல்லையா அதுல? பின்ன லேசா கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப ப்ரௌன் ஆயிட்டுனா ரொம்ப கருப்பாயிடும் சாம்பார். ஓகே. அதுக்காண்டி கொஞ்சம் கலர் மாறும். ஓகே. இப்போ மிக்சியில் அரை. ஓகே. என்ன மசாலா போட்டு? மஞ்சள் பொடி. ஓகே. மஞ்சள் பொடி எடுக்கணும். ஓகே மம்மி, என்ன பண்ண போறோம்? இப்போ காய்கறி அரைக்க போறோம். ஓகே. இது மசாலா அரைச்சாச்சு. மசாலா எப்படி இருக்கணும்? இப்படி ரொம்ப நைஸா அரைக்கணும். கொஞ்சம் சரசா. ஓகே. இந்த மாதிரி சரசா. காயம் பருப்புல போட்டு அவிச்சாச்சு. ஓகே. இதெல்லாம் நாகர்கோவில் சாம்பாரா? நாகர்கோவில் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. இது இந்த ஸ்டைல். இது நாகர்கோவில் நாங்க படிச்சது அவ்வளவுதான். அதான கேட்டேன், நாகர்கோவில் ஸ்டைல்ன்ட்டு. புளி ஊற்றுவோம். ஜாஸ்தி புளி ஊற்றக்கூடாது. ஓகே. என்ன பண்ற? உப்பு. ஓகே. இப்போ இது பாயில் ஆகணுமா? பாயில். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ அவியலுக்கு ஓகே. ஓகே. அவியலுக்கு காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், தடியங்காய், புடலங்காய், சீனி அரைக்காய், சேனை, முருங்கைக்காய், கேரட் தாளித்து இதில் அவிய போடும். ஓகே. என்ன பண்ணுறோம்? கடுகு போடுறோம். முதல் சேனை, முருங்கைக்காய். ஓகே. இது என்னது? வாழைக்காய் கட்டு. இது இப்போ அவிய போடணும். இது என்னது? தடியங்காய், புடலங்காய், கேரட். இது சட்டுன்னு அவிஞ்சிடும், அதனால மேலே வச்சாங்க. ஓகே. ஓகே. தண்ணி ஊற்றாண்டாம், அதிலே தண்ணி ஊறி. ஓகே. மூடி வச்சாங்க.
பச்சை மிளகாய். நம்ம கொஞ்சம் எரிப்பு சேர்க்கறனால கொஞ்சம் எரிப்பு ஜாஸ்தி போடும். தேங்காய், ஜீரகம், வெங்காயம். ஓகே. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், அவ்வளோதான். போட்டு அரைக்கும். இது அவியலுக்கு. அது ரசத்துக்கு வேண்டி எப்படி அரைக்கும் அப்படி அரைக்கணுமா? இப்படி இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம. தண்ணி தோமிட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். சாம்பார் பார்ப்போம். வெந்துட்டா கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் பருப்பு போடும். தண்ணி அப்போ அது கொதிக்க விடணும். கொதிக்க. ஓகே. அஞ்சுட்டா அவியல் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவியலுக்கு வேண்டி தண்ணியே இருக்கக்கூடாதுன்னா? தண்ணி இருக்கக்கூடாது. போறேன்னு போயிட்டு அவியலோட நல்ல ஸ்மெல் வருது. மசாலா போடுவோம். ஓகே. நம்ம புளி ஊற்ற மாட்டோம். ஓகே. தயிர். ஓகே. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றும். தயிர். ஓகே. ஸோ இப்போ வந்து தேங்காய் ஸ்மெல் தைக்கும், ஸ்மெல் போ தைக்கும். அதான் எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, அது போயிடும். ஓகே. இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். ஓகே. ஓகே. என்ன பண்ண போகிறோம்? சாம்பார் தாளிப்போம். ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றாண்டோம், கொஞ்சம். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. ஓகே. அவ்வளோதானா? கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் இங்கு பவுடர். ஓகே. சாம்பார் முடிஞ்சு கொத்தமல்லி கீரை போட்டேன். தெரியுது. நல்ல கொதிக்கு, ஸ்மெல்லும் நல்லா வருது. என் பவுடர். அவ்வளோதான். இது கட்டி ஆயிருக்கும். ஆறுனா ரொம்ப கட்டியாகும். ஓகே.